குட்டாஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஜும்மா விளாக் தான் பார்க்க போறோம். ஜும்மா நாளே நான்வெஜ் எல்லாம் எப்படி வாங்க மங்களகரமா மட்டன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு செடியில் அப்படி 16 கரண்டி நெய்யை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை இப்படி தூவி விட்டுட்டு பொடிசு பொடிசான இருக்கிற வெங்காயத்தை போட்டு மலைச்சாரல் மாதிரி புதினாவை தூவி விட்டுட்டு கையில் கடிச்சு எல்லா மசாலாவை கொட்டி இப்படி ஒரு கலக்கு அப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கிக்கலாம். அப்புறம் என்ன அரைச்சி வச்ச தக்காளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கடையில் வாங்கின தயிரை பிரித்து ஊற்றிக்கலாம். நல்லா அதையும் கலக்குன்னு கலக்கிட்டு அப்புறம் என்ன ஹீரோயின்ட்ரி மட்டனை போட்டாச்சு. ஹீரோ வந்தாச்சு. ஹீரோயினுங்க பாபா மீனலுங்கிற மாதிரி அரிசி போட்டாச்சு. அரிசியை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு பிரியாணி சும்மா சாப்பிட முடியாதுலன்ட்டு கத்திரிக்காய் முருங்காய் மேங்கான்னு கையில் கடிச்சு எல்லா காவி போட்டு தால்ச்சா ரெடி பண்ணிட்டு இந்த சைடு வந்து பிரியாணிக்கு ஃபைனல் டச்சுங்க ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அங்கே போய் பார்த்தா தால்ச்சாவை காணும். தால்ச்சா இருந்த இடத்துல சிக்கன் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி ரைட்ரா இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கலான்ட்டு ஒரு சட்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு குளுகுலோட்டு இருந்த சிக்கனை தூக்கி புளுபுலான்னு போட்டு விட்டு இதுக்கு என்ன எல்லா மசாலாவையும் அள்ளி கொட்டுன்னு கையில் கடிச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலான்னு எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு. காண போன தால்ச்சா குக்கரை பிரியாணி திருடி வச்சிருந்துச்சு. சரி நீ தால்ச்சாவை எடுத்துட்டு பிரியாணி தம் முடிச்சா அடிப்பொலி ஆகிட்டு கைஸ். சரி அப்படியே வாங்க தால்ச்சாவை பத்தலான்ட்டு போய் பார்த்தா நம்ம அக்காங்க எல்லாம் பக்காவாக ரெடியாக இருந்தாங்க. அப்படி அது ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் தால்ச்சா ஒரு பக்கம் கிரேவி இன்னொரு பக்கம் பிரியாணி ஏதோ மிஸ்ஸிங்னு பார்க்கும்போது தான் ஒன் டாப்ல இல்லை தயிர் சட்னியில் காரம் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் அது 2 பச்சை மிளகாயை பிச்சு போட்டுட்டு வெங்காயத்தை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கி எடுத்தா தயிர் பச்சடி ரெடி. அவ்வளோதான், வேற என்ன டேஸ்டிங் தான். ஆரம்பிக்கலாங்களா? அப்படி கொஞ்சோண்டு மாங்காயை பிச்சு தயிர் சட்னியில் கிரேவியை கலக்கி அதுலேருந்து ஒரு சிக்கன் பீஸை எடுத்து வச்சு தால்ச்சா கூட பிணைஞ்சு சாப்பிட்டா அடிப்பொலி ஆகிட்டு கைஸ்.